இந்த உலகமே ஆச்சரியப்படுற தண்டாயுதபாணி சிலை போகத்திலேருந்து கிடைச்சிது. போகர் எப்படி பண்ணாருன்னா, போகம் பண்ணி 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 இந்த சிலையை நான் உருவாக்கினேன்னாரு. எப்படி? உடலுக்குள்ள இரு நாடியையும் பார்வதியும் சிவனையும் உள்ளே இணைத்து இணைத்து இணைத்து, நட்சத்திர குகைன்னு ஒரு குகை இருக்கு, அங்க நான் உட்கார்ந்து இரு நாடிகளையும் இணைத்து இணைத்து என்னப்பா இணைச்சேன்னா, தினந்தோறும் போகம் செய்து 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 ஒரு நாள் யோகமாக ஞானமாக என்னுடைய போகத்திலிருந்து பிறந்தவன் தான் தண்டாயுதபாணி. அதை பார்த்துக்கங்க. அப்ப எவ்வளவு பெரிய வலிமையான, எவ்வளவு பெரிய வடிவம். சீனாவில் இருக்கிற அத்தனை கலையும் இந்த உடலிருவுல இருந்து பிறந்த கலை. நீங்க பார்க்கிற புத்தர், நீங்க பார்க்கிற போதி தர்மர், நீங்க பார்க்கிற லாவோஸ், நீங்க பார்க்கிற கன்ஃபியூஷியஸ், எல்லா பேருமே இதுல எக்ஸ்பர்ட். இவங்க எல்லாம் இல்லறத்தானுங்க. இவங்க எல்லாருமே பதஞ்சலியோட வம்சாவளியிலிருந்து வந்தவங்க. மகாவதர் பாபா எல்லாருமே இந்த நாகசக்தியோடைய வம்சாவளி குலத்தை சார்ந்தவங்க. இவங்க இதுல ரொம்ப எக்ஸ்பர்ட், ரொம்ப தீவிரமான எக்ஸ்பர்ட்.